Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. முற்றிலுமா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பெட்டிகளுடைய புகைப்படங்கள் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. இந்தியாவில் கூடிய விரைவில் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் அறிமுகம் செய்யப்பட இருக்கு. இந்த ட்ரெயின்ஸ் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற திறன் கொண்டவையா இருக்கு. இருந்தாலும் மத்திய ரயில்வே துறை மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இதை இயக்கலாம்னு அனுமதி தந்திருக்காங்க. வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்க்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிற சூழல்ல வந்தே பாரத்திலேயே படுக்கை வசதி கொண்ட ட்ரெயின்ஸ் அறிமுகம் செய்யப்பட இருக்கு. இப்படி இருக்கத்தான் இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸோட புகைப்படங்கள் இப்போ வெளியே இருக்கு. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் 16 பெட்டிகள் கொண்ட ஒரு ட்ரெயினா இருக்கும். 11 ஏசி 3 டயர் கோச்சஸ், 4 ஏசி 2 டயர் கோச்சஸ், ஒரு ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டியும் இருக்கும். பயணிகளுக்கு தேவையான பல நவீன வசதிகள் இதில் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. இப்போ பயன்பாட்டில் இருக்கிற வந்தே பாரத்தை விட கூடுதல் பாதுகாப்பு வசதி கொண்ட ட்ரெயினா இது இருக்க போகுது. பெங்களூர்ல இருக்கிற BEML நிறுவனத்துல தான் இந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருது. படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் முழுக்கவே CCTV கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அது தவிர எல்லா பெட்டிகளும் தானியாங்கி கதவுகள் இருக்கு. மொபைல் போனுக்கான சார்ஜிங் வசதிகளும் இருக்க போகுது. இந்த படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலுடைய மிக முக்கியமான அம்சம்னு பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய இருக்கைக்கு படிக்கட்டில் ஏறி போகக்கூடிய வசதியா பார்க்கப்படுது. ஒருங்கிணைந்த பொது அறிவிப்பு அமைப்பு, இரவு நேர விளக்குகள், விஷுவல் டிஸ்பிளேலாம் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் சொல்றாங்க. ஐரோப்பிய நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கிற ரயில்களை அடிப்படையாக கொண்டு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க பயணிகளுடைய சௌகரியத்தை கருத்தில் கொண்டு ரயில் பெட்டிகளுடைய வடிவமைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உள்நாட்டிலேயே அப்கிரேடடான ஒரு கவச் டெக்னாலஜியோட வந்திருக்கு. இதனால ரயில் விபத்துகள் நடக்கிறது பெருமளவில் தவிர்க்கப்படும். கூடிய விரைவில் இந்த ரயிலுடைய சோதனை ஓட்டம் முடிக்கப்பட்டு ரயில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு. இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான வழித்தடத்தில் இயங்க போகுது. அதுதான் டெல்லி டு ஸ்ரீநகர். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மைல்கல் எட்டியிருக்காங்க இந்திய ரயில்வே. அதுதான் USBRL ப்ராஜெக்ட். உதம்பூர் ஸ்ரீநகர் பரமுல்லா ரயில் லிங்குடைய ப்ராஜெக்ட் தான் இது. இந்த ட்ரெயின் லைன்ல பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. சொல்லப்போனால் ஃபைனல் ட்ராக் ஒர்க்கே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வழித்தடத்தில் வந்தே பாரத் வரப்போகுது. நியூ டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் பிளான் பண்ணுறாங்க. 800 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 13 மணி நேரத்துக்குள்ளேயே இது கவர் பண்ணும். டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு எந்த ஒரு டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸுமே இல்லை. ஸோ இது வந்தா இந்திய ரயில்வேவுடைய மிகப்பெரிய சாதனையாக இருக்க போகுது. ஸோ காஷ்மீர் பள்ளத்தாக்குக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரயில் கனெக்டிவிட்டி இருக்க போகுது இந்த வந்தே பாரத் மூலமா. இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் 11 ஏசி 3 டயர் கோச்சஸ் இருக்க போது, 4 ஏசி 2 டயர் கோச்சஸ், அதுக்கப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச் இருக்கும். தேர்ட் ஏசிக்கு 2000 ரூபாய், செகண்ட் ஏசிக்கு 2500 ரூபாய் மற்றும் ஃபர்ஸ்ட் ஏசிக்கு 3000 ரூபாய் அப்படின்னு கட்டணம் நிர்ணயிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. இந்த வழித்தடங்கள்ல அம்பாலா கண்டோன்மெண்ட் ஜங்ஷன், லூதியானா ஜங்ஷன், கத்துவா, ஜம்மு டவாய், ஸ்ரீ மதா வைஷ்ணவ தேவி காத்ரா, சங்கல்தான் மற்றும் பனிஹால் வழியா போக போகுது. ஸோ சீக்கிரமாகவே வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் இந்தியாவுக்கு வரப்போகுது. முதல்ல எந்த வழித்தடத்தில் வரப்போகுது நமக்கு தெரில, அஃபிஷியலாக அவங்க சொல்ல போகிறாங்க. ஆனால் இந்த டெல்லி டு ஸ்ரீநகர் வந்தே பாரத்ன்றது கன்ஃபார்மாக இருக்க போகுது. ஆனால் அதுதான் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பராக இருக்குமா நமக்கு தெரில. ஸோ இன்னும் எந்தெந்த வழித்தடங்கள்லாம் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.